திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சியில் நிலவி வரும் தண்ணீர் பற்றாக்குறையை கண்டித்து பொதுமக்களுடன் இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்முத்து வழங்க கேட்கலாம். செந்தில்முத்து, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கன்னிவாடி பேரூராட்சியில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஏற்பட்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் வரக்கூடிய தண்ணீர் முறையாக பேரூராட்சி பகுதிக்கு வருவதில்லை என்றும், ஆங்காங்கே குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு அதனை முறையாக சரி செய்யாததன் காரணமாகவே இந்த தண்ணீர் பற்றாக்குறைக்கான நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது என்றும் பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. அதே சமயத்தில் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள ஆழ்துளை கிணறுகள் மூலம் வழங்கப்படக்கூடிய தண்ணீர்களும் முறையாக வழங்கப்படுவதில்லை எனவும் கூறப்படுகிறது. அதாவது 10 தினங்களுக்கு ஒரு முறைதான் ஒரு குடும்பத்திற்கு தண்ணீர் என்பது 15 வார்டுகளிலும் வழங்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. இது சுழற்சி அடிப்படையில் தண்ணீர் வழங்குவதாகவும், அதே சமயத்தில் ஒரு வார்டில் 50 வீடுகள் இருக்கிறது என்றால் அந்த 50 வீடுகளில் 20 வீடுகளுக்கு கூட முழுமையாக தண்ணீர் விநியோகம் என்பது செய்யப்படவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் சார்பில் கூறப்படுகிறது. குறிப்பாக தண்ணீர் விநியோகம் செய்வதற்காக பம்ப் மேன் எனப்படும் மோட்டார் ஆபரேட்டர்கள் முறையாக தண்ணீர் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று சேர்ந்திருக்கிறதா, அனைவருக்கும் தண்ணீர் தேவை என்பது பூர்த்தியாகியிருக்கிறதா என்பதை பொறுத்து அந்த காலத்தை அதிகரித்து அதன் மூலமாக தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. பேரூராட்சி நிர்வாகத்தினுடைய மெத்தன போக்கின் காரணமாகத்தான் இந்த தண்ணீர் பற்றாக்குறை செயற்கையாக கன்னிவாடி பேரூராட்சியில் தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். 15 வார்டுகளை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும், குறிப்பாக ஒட்டன்சத்திரம் முதல் சம்பட்டி வரை செல்லக்கூடிய பிரதான சாலையை மறித்து தற்போது காலி கூடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட கட்சியினர் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டதனுடன் கன்னிவாடி காவல் நிலையத்தினர் மற்றும் கன்னிவாடி பேரூராட்சியினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடனடியாக முறையாக அனைத்து வீடுகளுக்கும் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும், குறுகிய காலத்தில் வீட்டிற்கு தேவையான தண்ணீர்களை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதன் அடிப்படையில் உடனடியாக இந்த தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் என்று உறுதியளித்து அளித்து அவர்கள் அங்கிருந்து போராட்டத்தில் இருந்து கலைந்து சென்றனர். மேலும் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் கன்னிவாடி பேரூராட்சியின் மீது தனி கவனம் செலுத்தி கூடுதல் தண்ணீர் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி செந்தில்முத்து. Thank you.